நாடு முழுவதும் நிகழ்ந்து வரும் பல்வேறு அரசியல் குழப்பங்களுக்கு இடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை 19 அமர்வுகளாக நடக்கும் கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு தடுப்பு மசோதா மாநிலங்களவையில் தாக்கலாகிறது. வந்தே மாதரம் பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்கும் மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்கிறார். இதன் மூலம் வந்தே மாதரம் பாடலை அவமரியாதை செய்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 அதிகரித்து பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்துக்கு மாற்றான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் சட்ட திருத்த மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய நிலையில் உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டு 5 நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டனர். நாட்டில் சமீப நாட்களாக அனலை கிளப்பி வரும் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து மழைக்கால கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. குறிப்பாக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை திருட்டு, மேகதாது பிரச்சினை, மேற்காசிய நாடுகளில் இந்திய மாலுமிகள் கொலை உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப தயாராக உள்ளன. திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சிகளின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் விவகாரத்தை முன்வைத்து டெல்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்திருந்தது. தென் மாநிலங்களை பாதிக்கும் அம்சம் இருந்தால் தொகுதி மறுவரையறை மசோதாவை திமுக உறுதியாக எதிர்க்கும் என திருச்சி சிவா எம்பி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு பேசிய அவர் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை திமுக ஆதரிப்பதாக கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சருக்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இன்று நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் ஜந்தர் மந்திரில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் பேரணிக்கு அனுமதி மறுத்த டெல்லி போலீசார் மாநகரத்தின் முக்கிய இடங்களில் 163 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இடங்களில் 4 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூட தடை விதிக்கப்படுவதுடன் ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள் மற்றும் ஆயுதங்களை எடுத்துச் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 2 வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் சோனம் வாங்சுக் இன்றே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவார் என அவரது மனைவி தெரிவித்துள்ளார். மழைக்கால கூட்டத்தொடரில் கல்விசார் பொறுப்புடைமை குறித்து விவாதம் நடத்துவதுடன் நாட்டின் கல்வி முறையில் சீர்திருத்தம் கொண்டுவரப்படும் என உறுதியளித்தால் மட்டுமே அவரின் போராட்டம் முடிவுக்கு வரும் என திட்டவட்டமாக கூறியுள்ளார். அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை கையாடல் செய்யப்பட்ட வழக்கில் உத்தரப்பிரதேச மாநில அரசால் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு உச்சநீதிமன்றத்தில் தனது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தது. இந்த சம்பவத்தில் நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை குழு அமைக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் சீல் வைத்த கவரில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அயோத்தி ராமர் கோயில் உண்டியல் காணிக்கை முறைகேடு தொடர்பாக மௌனம் சாதிப்பது ஏன் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். பக்தர்கள் தங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டதாக உணரும் வேளையில் பிரதமர் மோடியோ பிற அமைச்சர்களோ எவ்வித கருத்தும் கூறாமல் அமைதியாக இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ளார். 3 நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனி விமானம் மூலம் டெல்லியில் இருந்து புறப்பட்டு சென்றார். இதன் மூலம் மால்டோவா மற்றும் வடக்கு மாசிடோனியா நாடுகளுக்கு செல்லும் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார். அதேபோல் 30 ஆண்டுகளில் இந்திய ஜனாதிபதி ஒருவர் ருமேனியா செல்வதும் இதுவே முதல் முறையாகும். ஜம்மு காஷ்மீரில் திடீர் மேக வெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் உட்பட 17 பேர் பலியாகியுள்ளனர். மலைப்பாதைகளில் ஆங்காங்கே ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது. ரஜோரி, பூஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் ஆறுகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு ஏராளமான வாகனங்கள், வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. ஜம்மு
ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் 11 பேரை ராணுவ வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். ஆற்றின் மறுக்கரையில் சிக்கி தவித்த மக்களை கயிறு கட்டி ராணுவ வீரர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு அழைத்து வந்தனர். ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாகாலாந்தில் கனமழை மற்றும் திடீர் வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பெண்கள் உட்பட 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 4 பேரின் உடல்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மான் மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமார் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதைந்து முழுமையாக சேதமடைந்தன. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்ற ஸ்பெயின் அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. அமெரிக்காவின் நியூஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியின் கூடுதல் நேரத்தில் ஸ்பெயின் அணி 1 கோல் மட்டும் அடித்தது. ஆட்டத்தின் இறுதி வரை அர்ஜென்டினா கோல் அடிக்கவில்லை. ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்பெயின் அணிக்கு இந்திய மதிப்பில் 481 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படவுள்ளது. 2ஆம் இடம் பிடித்த அர்ஜென்டினாவுக்கு 321 கோடி ரூபாயும் 3ஆம் இடம் பிடித்த இங்கிலாந்து அணிக்கு 283 கோடி ரூபாயும் பரிசாக வழங்கப்படும். கால்பந்து உலகக்கோப்பையை ஸ்பெயின் அணி வென்றதை உலகம் முழுவதும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். ஸ்பெயின் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலும் காணொலியில் போட்டியை பார்த்த ரசிகர்கள் ஸ்பெயின் வெற்றி பெற்றதும் உற்சாகமடைந்தனர். இந்தியாவிலும் கால்பந்து போட்டியை அதிகம் விரும்பும் மாநிலங்களில் வெற்றி கொண்டாட்டங்கள் நடந்து வருகின்றன. ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியை இந்தியாவில் பல இடங்களில் மக்கள் நேரலையில் கண்டு மகிழ்ந்தனர். பல மாநிலங்களில் பொது இடங்களில் மக்கள் போட்டியை கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் நள்ளிரவு நேரத்திலும் ஏராளமான ரசிகர்கள் திரண்டு வந்து தங்களுக்கு பிடித்தமான அணியின் விளையாட்டை கண்டு ரசித்தனர். அமெரிக்காவில் நடந்து முடிந்த ஃபிஃபா கால்பந்து திருவிழா காரணமாக இந்தியாவில் 3 மாநிலங்களில் இன்று கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு 12:30 முதல் 3 மணி வரை உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடைபெற்றதால் மாணவர்கள் ஓய்வெடுக்கும் விதமாக கேரளம், மேகாலயா, மணிப்பூர் மாநிலங்களில் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அதிக கோல்கள் அடித்த பிரான்ஸ் அணி வீரர் எம்பாப்பே தங்க காலணி விருதை வென்றுள்ளார். அரையிறுதி வரை இருவரும் 8 கோல்களுடன் சமநிலையில் இருந்த சூழலில் 3வது இடத்துக்கான போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக எம்பாப்பே 2 கோல்கள் அடித்து முதலிடம் பிடித்தார். இறுதிப் போட்டியில் மெஸ்ஸி கோல் அடிக்காததால் தங்க காலணியை இழந்தார். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மழை பொழிவு இருக்கும் இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசுவதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் திங்கட்கிழமை கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அறநிலையத்துறையை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் சுழன்று வரும் நிலையில் துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் மற்றும் துறை ரீதியாக மேற்கொள்ளும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கிறார். லண்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு சென்னை விமான நிலையத்தில் திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் மகன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற அவர் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பினார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா சமூக நீதி மாணவர் விடுதியில் முதலமைச்சர் விஜய் நடத்திய ஆய்வின் எதிரொலியாக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொசு தொல்லையை ஒழிக்க கொசு மருந்து அடிக்கும் பணியும் விடுதி வளாகத்தை சுத்தம் செய்யும் தூய்மை பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பழனி நிலம் மோசடி வழக்கில் விழுப்புரத்தைச் சேர்ந்த முருகதாஸ் என்பவரின் வீட்டில் 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை கைப்பற்றிய CBCID போலீசார் வீட்டை பூட்டி சீல் வைத்தனர். பழனி கோவில் அறக்கட்டளை உறுப்பினராகவும் அரசு பள்ளி ஆசிரியராகவும் உள்ள முருகதாஸ் வீட்டில் சோதனை மேற்கொண்டு வீட்டிலிருந்து 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது.
பழனி கோவில் நில பத்திரப்பதிவு விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் ஆனையூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விவகாரத்தில் CBCID அல்லாமல் CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். சூழ்ச்சியும் துரோகம் செய்வதும் தான் எடப்பாடி பழனிசாமியின் வரலாறு என அமைச்சர் அருண்ராஜ் விமர்சித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் உள்ள தனியார் மைதானத்தில் மாற்றுக் கட்சியினர் தாவேக்காவில் இணையும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், எடப்பாடி தொகுதியில் தாவேக்கா வேட்பாளரை விலைக்கு வாங்கி சூழ்ச்சி செய்து APS வெற்றி பெற்றதாக புகார் கூறினார். திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் அமைந்துள்ள பொருணை அரசு அருங்காட்சியகத்தை தொல்லியல் துறை அமைச்சர் ராஜ்மோகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அமைச்சரின் வருகையை முன்னிட்டு தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் அருங்காட்சியக வளாகத்தில் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பழனி கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் மூர்த்தி விமர்சித்திருந்த நிலையில் ஊழல் குறித்து அவர் பேசுவது நகைச்சுவையாக உள்ளதென அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி கொடுத்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே மலையடிப்பட்டியில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெறும் அகழ்வாராய்ச்சி பணிகளை பார்வையிட்ட பிறகு அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். மீட்டர் கணக்கீடு பில்லிங் செயல்முறையில் ஏற்பட்ட குறைபாடுகளால் சில இடங்களில் அதிக மின்கட்டணம் பதிவாகியுள்ளதாக தலைமை பொறியாளர் விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி மின்துறையின் சில பிரிவுகளில் நடைபெறும் அசாதாரணமான பில்லிங் முறையால் மக்களுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஆய்வு அதிகாரிகள் தங்களது கடமைகளை முறையாக செய்திருந்தால் இப்பிரச்சனைகள் ஆரம்ப நிலையிலேயே தவிர்க்கப்பட்டிருக்கும் என்று தெரிவித்துள்ளார். சிறப்பு மருத்துவர்களுக்கான பணியிடங்கள் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முழுமையாக பூர்த்தி செய்யப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் முழுவதும் நிலவி வந்த மருத்துவர்கள் பற்றாக்குறை சரி செய்யப்பட்டு தற்போது 97 விழுக்காடு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கண்டறியப்பட்டுள்ள 360 குறைபாடுகளையும் முழுமையாக சரி செய்யும் நடவடிக்கைகளை அரசு தீவிரமாக எடுக்கும் என்றார். தேர்தலின் போது எந்த தலைவரும் உழைக்காத அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பணியாற்றியதாகவும், அதிமுகவிற்கு கண்டிப்பாக வெற்றி கிடைத்திருக்கும், ஆனால் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கிறது என முன்னாள் அமைச்சர் சேம வேலுசாமி தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், MLA-க்களை விலைக்கு வாங்க சோஃபா செட் தூக்கி கொண்டு அலைவதாக ஆளும் அரசை சாடினார். நீட் தேர்வுக்கு எதிராக மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்துவதாக கூறினார். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள தனியார் ஐஸ் தொழிற்சாலையில் ஏற்பட்ட சிறிய அளவிலான அமோனியா வாயு கசிவால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொழிற்சாலை உள்ள இடத்தில் அமோனியா வாயுவின் கடுமையான நாற்றம் வீசியதால் அந்த பகுதியை கடந்து செல்லும் மீனவர்கள் கடும் அவதி அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் வாயு கசிவை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அங்கன்வாடி கட்டடத்தை தாவேக்காவினர் திறந்து வைத்த ரீல்ஸ் வீடியோ வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புனரமைக்கப்பட்ட அங்கன்வாடி கட்டடத்தை மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகளுக்கு பதிலாக தாவேக்கா உறுப்பினர் திறந்து வைத்தது குறித்து தாவேக்கா தலைமை நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு நடக்கும் பொருட்காட்சிக்கு யார் தலைமை தாங்குவது என ஏற்பட்ட தகராறில் அங்கு வைத்திருந்த பொருட்களை தாவேக்காவினர் அடித்து சேதப்படுத்தினர். இது தொடர்பாக தாவேக்காவை சேர்ந்த மற்றொரு தரப்பினர் கொடுத்த புகாரின் பேரில் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சத்யமூர்த்தி, நிதிஷ்குமார் ஆகியோர் பாட்டிலுக்கு நிர்ணயித்த தொகையை விட குறைவாக கேட்டபோது விற்பனையாளரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மது போதையில் இருந்த இளைஞர்கள் பீர் பாட்டிலில் பெட்ரோல் ஊற்றி மது கடையில் வீசியுள்ளனர். மதுரை மாவட்டம் காயாம்பட்டி கிராமத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களின் வீடுகளை சேதப்படுத்தி முதியவரை தாக்கிய வழக்கில் போலீசார் 3 பேரை கைது செய்துள்ளனர். காயாம்பட்டி கிராமத்திற்குள் அதிகாலையில் புகுந்த மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அங்கிருந்த 4 வீடுகளை சேதப்படுத்தியதுடன் தூங்கிக் கொண்டிருந்த சுப்பன் என்ற முதியவரை ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர்.
தமிழக அரசு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வக பயிற்றுநர்களுக்கு 40,000 ரூபாய் ஊதியத்தில் பணி நியமனம் செய்துவிட்டு மாதம் 9,000 ரூபாய் மட்டுமே ஊதியம் தருவதாக தமிழ்நாடு டிஜிட்டல் கல்வி பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை வழங்க கோரி தமிழ்நாடு டிஜிட்டல் கல்வி பணியாளர்கள் நல சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையில் கொக்கைன், ஸ்டாம்ப், கஞ்சா எண்ணெய் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் பேரில் ரிசார்ட் ஒன்றில் சோதனையிட்ட போலீசார் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ததோடு ரிசார்ட்டின் உரிமையாளரையும் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வீட்டின் பின்புறம் ரகசியமாக கள்ளச்சாராயம் காய்ச்சிய இருவரை கைது செய்த போலீசார் 30 லிட்டர் சாராயம் மற்றும் 50 லிட்டர் ஊறலை பறிமுதல் செய்தனர். கள்ளச்சாராயம் விற்பனை செய்த செல்வராஜ் என்பவரை பிடித்து விசாரணை செய்த மதுவிலக்கு அமலாக்கத் பிரிவு போலீசார் சாராயம் காய்ச்சும் கார்த்திக் என்பவரை கைது செய்தனர். ஆபரேஷன் சிந்தூர் நினைவாக கும்பகோணம் அருகே புளியஞ்சேரி என்ற இடத்தில் ஐம்பொன்னால் ஆன நினைவு ஸ்தூபி அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அதன் உலோகங்களை உருக்கும் பணி துவங்கியது. சிந்தூர் நினைவு ஸ்தூபி கும்பகோணத்தில் இருந்து புதுடெல்லிக்கு 8 மாநிலங்கள் வழியாக கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை அடையாறில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் ஓட்டுநர் உட்பட 20 பயணிகள் லேசான காயத்தோடு உயிர் தப்பினர். செம்மொழி பிரதான சாலையில் மெட்ரோ ரயில் பணிகளால் ஒரு வழி சாலையில் வாகனங்கள் சென்று வருகின்றன. இதனால் எதிரே லாரி வந்ததால் சாலையோரம் பேருந்தை நிறுத்த முயன்றபோது தவறி கவிழ்ந்தது. முதலமைச்சர் ஜோசப் விஜய், அமைச்சர் ஆனந்த் ஆகியோரின் பிறந்த நாளையொட்டி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகிலுள்ள விடிவெள்ளி சிறப்பு பள்ளியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்சி கிழக்கு தொகுதி தவிக பொறுப்பாளர் சௌகத் மற்றும் முன்னாள் துணை மேயர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இவ்வளவு கேவலமான முதல்வரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாறே பெற்றது கிடையாது என விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கிருஷ்ணன்கோவில் திடலில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், இனிவரும் தேர்தல்களில் 5% வாக்குகள் கூட பெற முடியாமல் விஜய் மற்றும் அவருடைய கட்சி தோற்றுப்போகும் என்றார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் போதை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை அமைச்சர் நிர்மல்குமார் தொடங்கி வைத்த நிலையில் சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை ஆர்வத்தோடு பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து பெண்களால் தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் ஆட்டோ சங்கத்தை திறந்து வைத்த அமைச்சர் ஆட்டோவில் ஏறி பயணம் செய்ததோடு ஓட்டுநர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கடந்த 3 நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த நபரின் உடல் இதுவரை அடக்கம் செய்யப்படாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜ் என்பவர் வயது முதிர்வு காரணமாக கடந்த 17ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் அவர் தலித் கிறிஸ்தவர் என்பதால் பொது கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்ய ஒரு தரப்பினர் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டம் வரவணி கிராம கண்மாயில் மண் திருட்டில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறைக்கு சொந்தமான வரவணி கண்மாயில் 30 அடி ஆழத்திற்கு மண் திருட்டு நடந்திருப்பதாக வெள்ளிக்கிழமை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. திண்டுக்கல் மாவட்டம் சென்னமநாயக்கன்பட்டி கிராமத்தில் அடுத்தடுத்து வீடுகளில் புகுந்து பணம் மற்றும் நகைகளை திருடிச் சென்ற மர்ம கும்பல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீட்டிற்குள் புகுந்த மர்ம கும்பல் பீரோவில் இருந்த 4.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 11 பவுண்ட் தங்க நகைகளையும் திருடிச் சென்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே திருவிழாவின் போது மாயமான அம்மன் தாலி பெண் பக்தர் அருள்வாக்கு கூறிய இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பலரையும் வியப்படைய செய்துள்ளது. அம்மன் கழுத்தில் இருந்த 6 சவரன் தாலி மாயமானது குறித்து போலீஸ் விசாரித்து வந்த நிலையில் திடீரென பூசாரி மனைவிக்கு சாமி இறங்கி அருள்வாக்கு கூற அந்த இடத்தில் தாலி செயின் கண்டெடுக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் திருநயினார்குறிச்சி உப்பு குளத்தில் டன் கணக்கில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் விவசாயம் பாதிக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்தால் குப்பைகள் காற்றில் பறந்து வந்து விழுந்து விட்டதாக பேரூராட்சி செயல் அலுவலர் வினோத விளக்கம் அளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேரிக்காய் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய ஆலோசனை வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டு பேரிக்காய் ஓரிரு இடங்களில் மட்டுமே விவசாயம் செய்யப்படுவதாகவும் உரிய வழிகாட்டுதல் இல்லாமல் மரம் அழிந்து வருவதாகவும் கவலை தெரிவித்தனர். காஷ்மீரின் ரஜோரியில் மேகவெடிப்பால் கொட்டி தீர்த்த மழையால் சுமார் 400 வாகனங்களை வெள்ளம் அடித்து சென்றதால் உள்ளூர் மக்கள் கவலையடைந்துள்ளனர். தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். நீட் மறுதேர்வு மதிப்பெண்களில் குளறுபடிகள் உள்ளதாக புகார்கள் எழுந்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரைச் சேர்ந்த ஆர்யா சிங் என்ற மாணவிக்கு தேர்வு முடிவு வெளியான போது 540 மதிப்பெண்கள் என காட்டியுள்ளது. 2 மணி நேரத்திற்கு பிறகு 167 மதிப்பெண்ணாக மாறியுள்ளது. இது குறித்து ஆதாரங்களுடன் மின்னஞ்சல் மூலம் புகார் அனுப்பியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியின் மருமகன் அபிஷேக் பானர்ஜியின் அலுவலகத்தை இடிக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி அபிஷேக் பானர்ஜியின் அலுவலகத்தை இடிக்க மாநில பாஜக அரசு முயற்சித்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்காசியாவில் இனியும் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக அமெரிக்கா இருக்க முடியாது என ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அறிவித்துள்ளார். ஆணவம் மிக்க சக்திகளால் வடிவமைக்கப்பட்ட சமன்பாடுகளை மாற்றும் புதிய அத்தியாயம் திறந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று அமெரிக்கா பெரும் சாத்தான் குற்றவாளி எனவும் முஜ்தபா கமேனி அறிவித்துள்ளார். ஈரான் நாட்டின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து சவுதி அரேபியாவின் அல் ஹதாத் ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இஸ்ரேல் பாதுகாப்புத்துறையின் தகவல்கள் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முஜ்தபா பெயரில் வெளியாகும் எந்த அறிக்கையும் அறிவிப்பும் அவர் எழுதியது கிடையாது எனவும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தினால் சக்தி வாய்ந்த பதிலடி கொடுக்கப்படும் என அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், அமெரிக்கா தனது கொள்கையை மாற்றிக்கொண்டாலும் ஈரானுக்கு எதிரான தற்காப்பு மற்றும் தாக்குதல் ஆகிய இருவிதமான நடவடிக்கைகளுக்கும் தாங்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ஹார்மோஸ் நீரிணைக்கு மாற்றாக மாற்றுப்பாதையை கொண்டுவர அமெரிக்கா திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது. மாற்றுப்பாதையில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய ஈராக்குடன் 5.77 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் அமெரிக்கா ஒப்பந்தம் செய்துள்ளது. நியூயார்க்கிற்கு வரும்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவை கைது செய்ய திட்டமென மேயர் மம்தானி தெரிவித்துள்ளார். சர்வதேச நீதிமன்றத்தால் நேத்தன்யாகுவுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் கைது செய்வது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் பெய்த இடியுடன் கூடிய கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வடகிழக்கு பகுதி முழுவதும் தத்தளித்தது. நியூயார்க் நகரம் மற்றும் நியூஜெர்சி போன்ற பெருநகர பகுதி சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றதால் ஏராளமான வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. இந்த மழை வெள்ளத்தில் 8 பேர் உயிரிழந்ததாகவும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது. பெருநாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டிஸ் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.5 பதிவானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த நிலநடுக்கத்தால் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் 300 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தென் அமெரிக்க நாடான கயானாவில் 86 ஆண்டுகள் பழமையான படகு கவிழ்ந்ததில் மாயமான 66 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. MV பரிமா என்ற படகு தலைநகர் ஜார்ஜ் டவுனில் இருந்து 116 பயணிகள் மற்றும் 17 பணியாளர்களுடன் போர்ட் கைடுமா நோக்கி சென்றது. அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் பொமருன் நதிக்கு அருகே சென்றபோது திடீரென ஏற்பட்ட பெரிய அலையில் சிக்கி படகு மூழ்கியது. கிழக்கு இந்தோனேசியாவில் படகு மூழ்கிய விபத்தில் 20 பேர் மாயமாகினர். 78 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் சென்ற படகு எந்திர கோளாறு காரணமாக செலாயார் தீவுக்கு அருகே சென்றபோது கடலில் மூழ்கியது. இதில் மீன்பிடிக்கும் கூண்டை பற்றி கொண்டு நீரில் மிதந்த 5 பேர் மீட்கப்பட்டனர். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த இந்தியா தொடரையும் 1-2 என இழந்தது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 387 ரன்கள் குவித்தது. 388 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 360 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது.
கடந்த 2 மாதங்களில் 3 தொடர்களை இந்திய அணி அடுத்தடுத்து பறிகொடுத்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். T20 கிரிக்கெட்டில் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர்களை இந்திய அணி இழந்தது. அதன்பின் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரையும் நேற்று போராடி இழந்து அதிர்ச்சி கொடுத்தது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய வீரர் ரோஹித் சர்மா புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடிய அவர் 138 ரன்கள் குவித்தார். இதன் மூலம் லார்ட்ஸ் மைதானத்தில் ஒருநாள் போட்டியில் சதமடித்த முதல் இந்திய வீரர் என்கிற சாதனையை படைத்துள்ளார். மேலும் லார்ட்ஸ் மைதானத்தில் அனைத்து வகை சர்வதேச போட்டிகளிலும் சதமடித்த மிக மூத்த இந்திய வீரராகவும் திகழ்கிறார். இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் 400 சர்வதேச போட்டிகளில் இணைந்து விளையாடிய வீரர்கள் என்ற பெருமையை பெற்றனர். இங்கிலாந்திற்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் பங்கேற்றதன் மூலம் இந்த புதிய சாதனையை படைத்துள்ளனர். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வங்கதேச அணி தொடரையும் 2-1 என்ற கணக்கில் வென்றது. டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 143 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய வங்கதேச அணி 19.4 ஓவர்களில் இலக்கை எட்டி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேவை வீழ்த்தியது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற 58வது சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப் பதக்கங்களை வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அறிவியல் கல்விக்கான ஹோமி பாபா மையத்தின் ஒருங்கிணைப்புடன் இந்தியா இந்த போட்டியில் பங்கேற்ற நிலையில் 4 மாணவர்கள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். ஸ்காட்லாந்தில் நடைபெறும் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மீராபாய் மற்றும் லவ்லினா இருவரும் இந்திய அணிக்கு தலைமை தாங்கி தேசிய கொடி மற்றும் தீபத்தை ஏந்தி செல்வார்கள் என இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பளுதூக்குதல் வீராங்கனை மீராபாய் சானு, வெண்கலப் பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள KMG கலைக்கல்லூரி அரங்கத்தில் மாநில அளவிலான வலு தூக்கும் போட்டிகள் நடைபெற்றன. மாநிலம் முழுவதிலிருந்தும் 120 பெண் வீராங்கனைகள் உட்பட மொத்தம் 410 பேர் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். இதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் அடுத்த மாதம் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்கின்றனர். பாலிவுட் நடிகர் சல்மான் கானின் தோற்றத்தை கண்டு ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மும்பையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர் தாடி மீசை இல்லாமல் வழக்கமான கட்டுமஸ்தான உடல் அமைப்பு இல்லாமலும் காணப்பட்டார். இதை பார்த்த ரசிகர்கள் 60 வயதான சல்மான் கான் தற்போது பார்க்க 80 வயது முதியவர் போல காட்சி அளிப்பதாகவும் அவருக்கு என்ன ஆனது எனவும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரையில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணர் கோவிலின் ரத யாத்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஜெகநாதர், பாலபத்ரர் மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்களை அலங்கரித்து பூஜை செய்து தீபாராதனை செய்து ரத யாத்திரை தேர் திருவிழா தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எல்லை கிராமம் பகுதியில் பழமை வாய்ந்த ஐயனார் கோவிலில் ஆடி மாத ஊரணி பொங்கல் உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி திரளான பக்தர்கள் முப்பூசை கூடைகளை தலையில் சுமந்து கோயிலை சென்றடைந்தனர். அதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்து கோழி மற்றும் ஆடு பலியிட்டு சுவாமிக்கு முப்பூசை படையலிட்டு வழிபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி ஆண்கள் மட்டும் வழிபடும் ஆடிப்படையல் விழா விமர்சையாக நடைபெற்றது. மங்களாம்பட்டி கிராமத்தில் மரத்தின் அடியில் உள்ள மதுரை வீரன் சுவாமிக்கு சேவல் கறியுடன் மொச்சை பயிர் கலந்து படையல் வைத்து ஆண்கள் மட்டும் உண்டு வழிபடும் வினோத விழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அமைந்துள்ள புனித பெரியநாயகி அன்னை ஆலயத்தில் தேர் பவனி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளம் முழங்க திருத்தேரில் புனித பெரியநாயகி, புனித அந்தோனியார், சூசையப்பர், சவேரியர் ஆகியோர் எழுந்தருள முக்கிய வீதிகள் வழியாக தேர் பவனி வந்தது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்று கொடி இறக்கத்துடன் தேர் பவனி திருவிழா நிறைவடைந்தது.